வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பிளாஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கு. அதுல முக்கியமான 2 பேரை பார்க்க போறோம். இவர் பேர் அலெக்சாண்டர் பார்க்ஸ். இவர் செல்லுலார் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கிறாரு. இந்த செல்லுலார் டைப் பிளாஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூல் டேபிள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியானது. இன்னொன்னு நம்ம பழைய காலத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பிலிம் ரோல், அந்த மாதிரியான டைப் தான் அந்த பிளாஸ்டிக். இவர் பேர் லியோ பேக்லாண்ட். இவர் சிந்தட்டிக் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சாரு. அதைத்தான் நம்ம பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப பிளாஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல க்ரூட் ஆயில இந்த மாதிரி கிரவுண்ட்ல இருந்து பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. க்ரூட் ஆயில் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கி போய் கிரவுண்டுக்கு அடியில இருக்கும் இல்லையா, அதுல இருந்து தான் இந்த க்ரூட் ஆயில் கிடைக்குது. இப்ப இந்த க்ரூட் ஆயில நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐட்டங்கள் கிடைக்குது. அதுல ஒண்ணுதான் நாப்தா. இதுல இருந்து தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. கீழே இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். இது கேஸ். இது ரொம்ப லைட்டா இருக்கும். இதனுடைய மாலிகுல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப லாங்கா இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் கீழ இருக்குது பாத்தீங்க அப்படின்னா பிடுமன். இது ரொம்ப ஹெவியா இருக்கும் இந்த ஆயில். இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் 400 டிகிரி செல்சியஸ். இதை எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோடெல்லாம் போறதுக்கு தார் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் இது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபியூவல் ஆயில். இது 375 டிகிரி செல்சியஸ் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட். இப்ப இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. டிராக்டருக்கு ஹீட்டிங் ஆயிலா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டீசல், இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் 300 டிகிரி செல்சியஸ். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இந்த டிராக்டர், காரு, பஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது கெரோசின்ஸ். இந்த கெரோசின்ஸ் பாயிலிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 200 டிகிரி செல்சியஸ். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜெட் பிளைட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த கெரோசினுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் நாப்தா. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸ். இதுல இருந்து தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது பெட்ரோல். இந்த பெட்ரோல் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, கார் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ். கடைசியா நமக்கு கிடைக்கிறது ரீஃபைனரி கேசஸ். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம குக்கிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் இது. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 20 டிகிரி செல்சியஸ். இப்ப நமக்கு க்ரூட் ஆயில்ல நாப்தா கிடைச்சது இல்லையா, இதை கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ஈத்தேன், மீத்தேன், ப்ரோபேன் இந்த மாதிரி அவங்க மாத்துறாங்க. இப்ப ஈத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா C2H6, ப்ரோபேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா C3H8. இப்ப இந்த ஈத்தேனை எத்திலீனாவும் ப்ரோபேனை ப்ரொபைலனாவும் மாத்துறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராக்கிங் அப்படின்ற ப்ராசஸ். இப்ப இந்த எத்திலீனை கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாலி எத்திலீன் இல்ல பாலித்தீன் அப்படின்னு கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப இந்த ப்ரொபைலின் இருக்கு இல்லையா, இதை கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாலி ப்ரொபைலின் அப்படின்னு மாத்துறாங்க. இந்த எத்திலீன் ப்ரொபைலின் அப்படின்றது மோனோமர் அப்படின்னுவாங்க. அதாவது சிங்கிள். மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படி அர்த்தம். பாலி அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். இந்த சிங்கிளா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய செயின் மாதிரி அவங்க மாத்துறாங்க. இப்ப இந்த பாலிமர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதை சின்ன சின்னதா பிரேக் பண்ணி பிளாஸ்டிக் பெல்லட்ஸா மாத்துறாங்க. அதாவது குட்டி குட்டி பிளாஸ்டிக் பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க மாத்துறாங்க. இதை மெல்ட் பண்ணி தான் சின்ன சின்ன பிளாஸ்டிக் டாய்ஸா அவங்க உருவாக்குறாங்க. இப்ப அந்த பிளாஸ்டிக் யூசேஜ் 1950க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இது பயங்கரமா கூடி இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 2010ல 400 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்றோம். இப்ப பிளாஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பிளாஸ்டிக்ல நிறைய டைப் இருக்கு. இதை வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு சயின்டிஸ்ட் அதை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் 2 பேரோட பேர் மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்டோட பேர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க நிறைய லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லிஸ்ட் எல்லாம் வேற எங்கெங்க நம்ம லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.